ஹாய்! இன்னைக்கு கந்த சஷ்டியோட லாஸ்ட் டே. ஸோ முருகரோட திருக்கல்யாணம். அந்த விளாக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா அம்மா வந்து வீட்டுக்கு நியர்பைல இருக்க விநாயகர் கோயில்ல எனக்காக வேண்டியிருந்தாங்க. தேங்காய் கொடுத்து. சொர்ப்பன தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா இங்கே காலையிலேயே திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பட் மழையால என்னால முடியல. அதனால ஃபர்ஸ்ட் இங்கே விசிட் பண்ணிட்டு, அந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அம்மா வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ விபூதி, குங்குமம்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு நியர்பைல இருக்கிற கோயிலுக்கு வந்தோம். அங்க தான் அம்மா எனக்காக அந்த வேண்டுதல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ போகும்போது இந்த பரதேசி யாத்திரை முருகர் போவார்ல, அந்த கதை தான் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிடிக்கழுக்கட்டை பிடிக்கிறது, நெல் குத்துறது, அதுக்கப்புறம் கூட இந்த வாட்டி இந்த நெல் போடுற அந்த இதெல்லாம் சான்ஸ் கிடச்சது. அதெல்லாம் பண்ணா. அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த நம்ம சொர்ப்பன தேங்காய் கட்டியிருந்தோம் இல்லையா? அதுக்காக வந்து யார் பேருக்கு, என்ன பலனுக்கு, என்ன வேண்டுதல் அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவ கொண்டு போய் அங்க வச்சுருவாங்க. அப்புறம் முருகருக்கு, தெய்வானைக்கெல்லாம் வந்து அந்த புடவ, வேஷ்டி சட்டை அதெல்லாம் படைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பிரதாயம் பண்ணாங்க. நெல் கொத்துறது இந்த 5 சுமங்கலி இத எங்க அம்மா பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருக்கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் நெறைய டைம் டிவில பார்த்துருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறேன். பெருசா கூட்டம் இல்ல. அதனால நல்லா ரிலாக்ஸ்டா சூப்பரா இருந்தது பார்க்க. ஸோ அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் குடுத்தாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், சர்க்கரை பொங்கல், தினை அரிசி வடை இதெல்லாம் குடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அம்மா வீடு நியர்பைல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு அங்க போயிட்டோம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரேவந்த் வந்ததும் நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான விளாக். ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் இந்த வாட்டி விரதம் இல்ல. ஆனா இப்படி பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.